ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உதிரியான மசாலா சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட அதே டேஸ்ட்டில் உதிரியாக செய்கிறது பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கிலோ சேமியாவை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் வர அளவுக்கு, ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா பொரிச்சிக்கங்க. ஒரு பக்கத்தில் சுட தண்ணியாக இருந்தால் பெஸ்ட்டு. சுட தண்ணி இல்லை பெஸ்ட் தண்ணி எது வேணாலும் வச்சுக்கலாம். சுட தண்ணி பெஸ்ட்டு. கொஞ்சம் சுட தண்ணி போட்டுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே அதில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கங்க. தண்ணி அளவு கிடையாது. நீங்கள் அந்த இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. எப்போ இது நல்லா வெந்துடுச்சான்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அதுவும் ஒரே சேமாக இருக்கும். அப்படி கிண்ணிங்கன்னா அதுதான் இதோட பதம். அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் இது பதம். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? இதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அந்த ஃபில்ட்ரு பண்ணதை கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி கிளறி விட்டுக்கிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பாக்கெட்ட போயிட்டோடனே இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு, நான் 250 கிராம் வெஜிடபிள் எடுத்துருக்கேன். உப்பு போட்டு அதையும் வேக வச்சுக்கிறேன். நல்லா வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக வச்சுருங்க. ரொம்ப குழைய விட்றாதீங்க. அப்படி எடுத்து நசுக்குன்னா அப்படியே நசுங்கணும் கையில். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எடுத்து ஓரம் வச்சுங்க. நான் மிக்ஸ் வெஜிடபிளில் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். போட்டு ஊற வச்சுட்டு இப்போ இதுக்கான மசாலா செஞ்சுருவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு, ஒரு 150 கிராம் எண்ணெய் விட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகா போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 100 கிராம் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கினோடனே ஒரு 150 கிராம் தக்காளி, நல்லா சாப்ஸாக கட் பண்ண தக்காளி, ரொம்ப சாப்ஸ் கிடையாது, ஒரு க்யூப் கட் மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான உப்பு, இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்காக போட்டுக்கிட்டு அந்த மிக்ஸ் வெஜிடபிளை தூக்கி அதில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கருவேப்பில்லை, மெயினாக கருவேப்பில்லை முன்னாடியே போட்டு வதக்கிடாதீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சையாக பார்க்க நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட சேமியா தூக்கி கொட்டிக்குங்க. சேமியாவை எடுத்து இது கூட கொட்டி கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா பக்காவாக பிரமாதமான உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற நல்லா உதிரியான சேமியா ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் சால்ட்டும் செக் பண்ணிங்க. ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இது மாதிரி கிளறிட்டு கூட நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கிட்டு சால்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோகனட் சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும். நம்மளது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இங்கே இருக்கிற ஓமனில் இருக்கிற ஒமானிஸே சாப்பிட்டு லைக் பண்ணிட்டாங்க. ஸோ